ஆழமான அவருடைய கிருபையை குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். உண்மையிலே நீங்கள் அந்த கிருபையின் சத்தியத்தை கேட்டு அந்த கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், கிருபை என்பது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற பலன். எதிலெல்லாம் பலன் கொடுக்கும் தெரியுமா? முதலாவது, பாவம் செய்யாதபடிக்கு உங்களை பலப்படுத்துகிற தேவ கிருபை. பைபிள் சொல்லுது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் சொல்கிறேன், பாவம் மேற்கொள்ள மாட்டாதுன்னா சாபம் மேற்கொள்ள மாட்டாது, வியாதி மேற்கொள்ள மாட்டாது, தரித்திரம் மேற்கொள்ள மாட்டாது, பில்லி சுனிய கட்டுக்கள் மேற்கொள்ள மாட்டாது, எந்த எதிர்மறையான எண்ணங்களும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கிருபையை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது. அவ்வளவு வலிமை வாய்ந்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு பவுல், கிருபைக்கு நீ கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. கிருபையை கேளுங்கள், கிருபையின்படி நடவுங்கள், கிருபைக்கு உங்களை கீழ்ப்படுத்தி பாருங்கள். பாவம் உங்களுக்கு கீழ்ப்பட்டு போகும், சாபம் உங்களுக்கு கீழ்ப்பட்டு போகும். அதனால தான் என்னமோ தெரியல, தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நன்மை மாத்திரம் கிடையாது, நன்மை செய்கிற கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. ஆகவே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், அதை கேட்க வாருங்கள்.